இந்த போட்டியில பிகில் அணி வெற்றி பெற்றிருக்கு. அந்த அணியினருக்கு வாழ்த்துக்கள். குமரன் புதுசா டீமை செட் பண்ணி அருமையா வின் பண்ணிட்டாரு. இனியன் டீமும் வெற்றி, குமரன் டீமும் வெற்றி. இப்ப கடைசியா பிகில் டீமும் 7 ஸ்டார் டீமும் ஃபைனலுக்கு வந்திருக்கு. இதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பி இருவரும் எதிரெதிரா மோத போறாங்க. இதுல யார் வின் பண்ணாலும் பாரியா குடும்பத்துக்கு தான் பெருமை சேரும். ஆனா அந்த பெருமை இனியனாலயா இல்ல குமரனாலயாங்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிஞ்சிடும். சித்தப்பா, குமரண்ணன் தோத்துட்டா அம்மா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க போல இருக்கு. பயமா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. இது விளையாடுத்தானம்மா. 2 பேருமே உன் அண்ணனுக்கு தான். இதுல யாரு ஜெயிச்சாலும் நமக்கு பெருமை தான். நீ தைரியமா இரு. வாங்கப்பா வாங்க. பிகில் அணியினர் வந்துட்டாங்க. எங்கப்பா அந்த 7 ஸ்டார் அணி? சீக்கிரம் வாங்கப்பா. சூரியன் மறையறதுக்குள்ள ஃபைனலை முடிச்சாகணும். நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா. என்னப்பா சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போட்டி அப்பதானே விறுவிறுப்பா நடக்கும். 7 ஸ்டார் கேப்டன் இனியனும் பிகில் கேப்டன் டாஸ் கேட்க போறாங்க. அண்ணன் இருக்கீங்க. யாருப்பா டாஸ் பண்ணிருக்கிறது? 7 ஸ்டார் ஃபர்ஸ்ட் ரைட். இனியனா? இனியன் ஃபர்ஸ்ட் ரைட். அண்ணனை எதிர்த்து தம்பி கவலை இறங்கி இருக்காப்ல. கபடி 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 7 ஸ்டார் 1 பாயிண்ட். 7 ஸ்டார் அணி 1 பாயிண்ட். இப்போ பிகில் அணியிலிருந்து கேப்டன் குமரன் இறங்குறாரு. கபடி 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 ரெண்டு பாயிண்ட் எடுத்தாரு. பாப்பா பாப்பா 7 ஸ்டார் கபடி 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 7 ஸ்டார் 4 பாயிண்ட். 4 பாயிண்ட். பிகில் 6 பாயிண்ட். கபடி 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 7 ஸ்டார் 8 பாயிண்ட்ஸ். பிகில் 8 பாயிண்ட்ஸ். கபடி 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 பிகில் டீம் 25 பாயிண்ட்ஸ். 7 ஸ்டார் டீம் 25 பாயிண்ட்ஸ். 2 பேரும் சரிசமமா இருக்காங்க. கண்டிப்பா இனிய மாமா தான் ஜெயிப்பாரு. எப்படியாவது இந்த விஷயத்தை இனிய மாமா கிட்ட சொல்லணும். இல்லைன்னா குமரன் மாமா தோத்து போயிடுவாரு. அவர் வாழ்க்கை அவ்வளவுதான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, இனிய மாமா கிட்ட போய் சொல்லியே ஆகணும். கொஞ்சம் விட்டாடலாம், ஜெயிச்சிடலாம். ஏய், அதெல்லாம் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு தூரம் வந்துட்டோம்ல, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். நாம தான் ஜெயிக்கிறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. தண்ணி கொடுறா. ஏய், நம்ம விட்டாடலாம். நான் உள்ள வரேன். மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ நீ மரியாதை கிளம்பி போறியா இல்லையா? ஏய், உன்னால தான் இது எல்லாமே. மாமா, ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க மாமா. ஏய், மரியாதையா போயிடுறீ. இருக்கிற கண்ணில் அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். மாமா, உங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல. நான் பேசுறது கூட உங்களால கேட்க முடியாதா? அந்த அளவுக்கு என்ன பிடிக்கலன்னா உங்களுக்கு தொல்லையா இருக்க நான் விரும்பல. 6 மாசம் உங்க கூட இருந்து உங்களை சங்கடப்படுத்த நான் விரும்பல. இப்பவே போயிடுறேன். ஒரேடியா உங்களை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி நான் ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும். அதை மட்டும் காது கொடுத்து கேட்டீங்கன்னா போதும். அதை சொல்லிட்டு நான் இப்பவே உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன். இதை பாருடி,
என்னை விட்டு நீ ஒழிஞ்சு போறேன்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன சொல்லு? ஏய், சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன் மாமா. மாமா, என்ன காரியம் பண்ண பாத்தீங்க மாமா? உயிரை மாய்ச்சிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க மாமா, என்ன ஆச்சு? எனக்கு கண்மணி மேல இருந்த கோவத்துல உட்காருங்க. ஹலோ, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீ அசிங்கப்படாமல் இருக்கணும்னா எனக்கு 1 லட்சம் மட்டும் கொடு போதும். அப்படி எனக்கு தரலன்னா இந்த ஃபோட்டோவை போஸ்டர் அடித்து ஊர் முழுக்க ஓட்டிடுவேன். ஆனா நானும் கண்மணி இன்னும் புருஷன் பொண்டாட்டியா வாழவே இல்லை. அதுக்கு காரணம் கண்மணி தான். அவ என்ன ஒரு புருஷனா நடத்துறதே இல்லை ராசாத்தி. நான் என்னைக்கு கபடி போட்டியில இனியனை ஜெயிச்சு முதல் பரிசு வாங்குறனோ அப்பதான் எல்லாம் சொல்லிட்டேன். மாமா, குமர மாமா ஜெயிச்சு வந்தாதான் கண்மணியும் குமர மாமாவும் 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க. அது மூலமா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கிடைக்கும். நான் எப்படியும் போறது உறுதி. அதனால என் மூலமா அத்தை மாமா ஆசையை நிறைவேற்ற முடியாது. அது அவங்களுடைய துரதிர்ஷ்டம் மாமா. எப்படியாவது குமர மாமாவையும் கண்மணியும் சேர்த்து வைக்கதா நான் இப்படி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ற மாதிரி பேசினேன். உங்க 2 பேரையும் எதிரெதிரா விளையாட வைக்கிற மாதிரியெல்லாம் நான் செஞ்சேன். ஆனா இது தெரியாம நீங்க நான் குடும்பத்தை பிரிச்சுட்டதா கோவப்பட்டீங்க. என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. இந்த உண்மையதான் நான் உங்ககிட்ட பலமுறை சொல்ல வந்தேன். ஆனா அதை கேட்க கூட நீங்க தயாரா இல்ல. இப்ப வாச்சும் கேட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த லாஸ்ட் ரவுண்ட்ல நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா போதும் மாமா. குமர மாமாவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், அத்தை மாமாவோட ஆசையும் நிறைவேற்றின மாதிரி இருக்கும். இதுக்கு மேல முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான் மாமா. நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம் மாமா. டைம் அப் ஆயிடுச்சு. குமரன் கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இனி எங்க இருக்க? உடனே வாப்பா கிரவுண்டுக்கு. டேய் இருங்கடா, நான் போய் இனியனை கூப்பிட்டு வரேன். மாப்பிள்ள இனியா, டைம் ஆயிடுச்சுடா, வாடா. பேர் கூப்பிட்டாங்கடா. கபடி 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 கபடி. இனி தன்னோட டீம்
win பண்ண வைப்பாரா? எல்லாரும் சேர்ந்து இனியனை புடிச்சிட்டாங்க. ஆனா அவங்க தடுப்பாங்களா இல்ல இனிய அவரோட டீம் ஜெயிக்க வைப்பாரான்னு தெரியல. இனியன் போராடிட்டு இருக்காரு. ஆனா நானும் கண்மணி இன்னும் புருஷன் பொண்டாட்டியா வாழவே இல்லை. அதுக்கு காரணம் கண்மணி தான். அவன் என்ன ஒரு புருஷனா நடத்துறதே இல்லை. இன்னைக்கு கபடி போட்டியில இனியனை ஜெயிச்சு முதல் பரிசு வாங்குறனோ அப்பதான் எல்லாம் சொல்லி கபடி 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 தொட்டு தொட்டு மாப்ள தொட்டுறா. ஆமா வந்துட்டே லைனை தட்டு தொடுறா மாப்ள தொடுறா. கபடி 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 கிட்ட வந்து விட்டோமேடா. என்னடா பிகில் டீம் அணியோட கூட்டு முயற்சியில 26 பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணிட்டாங்க. ஒரு புதிய அணியை உருவாக்கி முதல் முறையாக தனது தலைமையில் வெற்றி கோப்பையை தட்டிச் செல்லும் குமரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுங்கடா. ஜெயிச்சிட்டோம். வெற்றி பெற்ற பிகில் அணியினருக்கு நல்லூர் கபடி குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டு டீமும் ரொம்ப அருமையா விளையாடுறாங்க. இப்போ வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசு தொகையான 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். வாழ்த்துக்கள். இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இனிய குமரன் ஜெயிக்கட்டும்னு விட்டு கொடுத்துருக்கான் போல இருக்கு. இது இனிய எப்பயும் விளையாடுற கேமே இல்லை. இதுல ஏதோ இருக்கு. டேய் மச்சான், என்னால வின் பண்ண முடியலடா. விடுமாப்ல, கேமில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஆனால் என்ன, இதை நம்பி ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டலான்ட்டு இருந்தோம். டேய் நீ ஒன்றும் கவலைப்படாதடா. எப்படியாவது நான் பணத்தை ரெடி பண்றேன். கண்டிப்பா ஆபரேஷன் நடக்கும். நம்பிக்கையா எப்படிடா மாப்ள? டேய் ரெடி பண்ணுவோம். நான் வீட்ல இருந்து ஃபோன் தான். சொல்லுமா. நாகராஜ், ஆபரேஷன் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சதுப்பா. அந்த கடவுள் புண்ணியத்துல பாப்பாவுக்கு எந்த குறையும் இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்னமா சொல்ற? ஆபரேஷன் முடிஞ்சதா? யாருமா பணம் கட்டினா? ஏன்டா என்கிட்ட கேக்குற? உன் ஃப்ரெண்ட் இனியன் தான் கட்டதா என்கிட்ட சொன்னாங்க. என்னது இனியனா? என்னடா? ஆமாப்பா, அதான் என்கிட்ட சொன்னாங்க. சரிம்மா, இருமா நான் வரேன். டேய் என்னாச்சு மச்சான், நீ ஆபரேஷனுக்கு பணம் கட்டினியா? ஏண்டா நானே உங்க கூட இருக்கேன். அப்படி இருக்கும்போது அப்புறம் நீ தான் பணம் கட்டினு அம்மா சொல்றாங்க. டேய் நான் உங்க கூட தானே விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி பணம் கட்டுவேன்? டேய் ஆமாண்டா, அவன் இவ்வளவு நேரம் இங்க தானடா இருந்தா. இதுல ஜெயிச்ச பணத்தை தானே நம்ம அங்க கட்ட முடியும். என்னடா பேசுற நீ? அப்ப யாரா கட்டிருப்பாமப்ல? டேய் நம்ம நேர்ல போய் விசாரிச்சுக்கலாம்டா. டிராஃபிக் கொடுத்து முடிச்ச உடனே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம்டா. வாங்கடா போலாம். ஆப்ரேஷன் நல்லபடியா முடிச்சுப்பா. நான் அப்புறமா கூப்பிடுறேன்.
சொல்லியாச்சுமா. வரேன்னு சொன்னாங்களா? ம். தம்பி ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது தம்பி. யாருமா பணம் கட்டினா? இனியன்றவர் கட்டினார்ப்பா. ஆமா, உனக்கு யாருமா சொன்னாங்க? டாக்டர் தான்ப்பா சொன்னாங்க. வணக்கம் டாக்டர். உங்க பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லைங்க, எல்லாம் சரியாயிடுச்சு. நாளைக்கே கூட டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். நல்லா கியூர் ஆயிட்டாங்க. கடவுளே, ரொம்ப நன்றிமா. தேங்க்ஸ் சார், டாக்டர். சார். ஒரு நிமிஷம் டாக்டர். டாக்டர், ஆபரேஷனுக்கு யார் பணம் கட்டினா? இனியன்கிறவர் கட்டியிருக்காரு. சார், என் பேர் தான் இனியன், ஆனா நான் பணம் கட்டலையே. எனக்கு வந்த ரிப்போர்ட்ல இனியன் தாங்க இருந்தது. வேற ஏதாவது டீடைல் வேணும்னா ரிசப்ஷன்ல கேட்டுக்குங்க. அம்மா, நீங்க கொஞ்சம் இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிங்க தம்பி. வாங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. ஆபரேஷன் பண்ண கீதாவோட அண்ணன் நானு. என் தங்கச்சியோட ஆபரேஷனுக்கு யார் பணம் கட்டினான்னு பார்த்து சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இனியங்கிற பேர்ல ஒரு பொண்ணு வந்து பில் பே பண்ணிருக்காங்க. பொண்ணா? ஆமாங்க, கொஞ்சம் குண்டா இருந்தாங்க. குண்டா? டேய் மாப்பிள்ள ராசாத்திடா. தேங்க்ஸ்மா. ஓகே, தேங்க்ஸ் மேடம். பரவாயில்ல. நீ போய் தங்கச்சியை பாரு. டேய் நீ வாடா. ஏண்டா இனியா, ராசாத்தி உங்க வீட்டில் பிரச்சனை பண்ணி உங்க குடும்பத்தையே ரெண்டாக்க பார்க்கறான்னு சொன்னியே. ஆனா இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவ தான் உனக்கு பக்கபலமா வந்து நிக்கிறா பத்தியா? டேய், இதுதான்டா அந்த பிள்ளையோட குணமே. நீ திட்டினாலும் அடிச்சாலும் அந்த பிள்ளை உனக்கு அன்பை மட்டும்தான்டா திருப்பி தருவா. அதுவும் இல்லாம அந்த பிள்ளை என்னைக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டாடா. டேய் இனியா, அவ குமரனை பத்தி பேசினதுக்கு கூட ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குண்டா. தெரியல, அந்த பிள்ளை ஒருவேளை அதை சொல்லத்தான் உன்னை தேடி தேடி வந்துச்சோ என்னமோ. ஆனா நீ அந்த பிள்ளைய ஒரு தடவை கூட மதிச்சு என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லையடா. டேய், நீ அவளை மதிக்கலைன்னா கூட பரவாயில்லடா, அந்த பிள்ளை கொடுத்த லெட்டரை படிச்சு பார்க்காமலேயே கிழிச்சு போட்டியேடா. டேய் இனியா, நீ வீட்டுக்கு போய் அந்த பிள்ளை அப்படி என்னதான் உங்ககிட்ட சொல்ல வந்தான்னு ஒரு வார்த்தை கேளுடா. டேய், உன்கிட்ட தானடா சொல்றேன். சாவியை குடுறா. போற வழியில என்னை விட்டுட்டு நீ வீட்டுக்கு போய் ராசாத்தியை பாரு. வா, பொண்டாட்டிக்கிட்ட பேசுறதுக்கு யோசிக்கிறான். உக்கார்றா, வாடா.